பாட்டன் சாப்பிட்டால் பேரன் தருவான். நகரத்தில் பெரிய ஹோட்டல் ஒன்றை கட்டினார் ஒருவர். வாடிக்கையாளர்களை கவர வேண்டும், நிறைய பேர் ஹோட்டலுக்கு வர வேண்டும், என்ன செய்வது என்று சிந்தித்தார். அறிவு கூர்மை உடைய அவருக்கு நல்ல வழி ஒன்று தோன்றியது. ஹோட்டலின் வாயிலில் அறிவிப்பு பலகை ஒன்று வைத்தார். அதில், வாடிக்கையாளர்களே, இந்த ஹோட்டலில் உங்கள் விருப்பம் போல் எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதற்காக உங்களிடம் பணம் வாங்க மாட்டோம். பிறகு இங்கு வரப்போகும் உங்கள் பேரனிடம் வாங்கிக் கொள்வோம் என்று எழுதியிருந்தது. அறிவிப்பு பலகையை பார்த்தார் ஒருவர். அவரால் இதை நம்ப முடியவில்லை. எனக்கு இன்னும் மகனே பிறக்கவில்லை, இவர்கள் எப்படி என் பேரனிடம் பணம் வாங்குவார்கள்? நல்ல ஏமாளியாக இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஹோட்டலுக்குள் நுழைந்தார் அவர். நாற்காலியில் அமர்ந்தார். என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார் சர்வர். அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டு இருப்பது உண்மைதானா என்று கேட்டு தெரிந்து கொண்டார். உண்மைதான், நீங்கள் இங்கு என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். உங்களிடம் பணம் வாங்க மாட்டோம். இல்லாவிட்டால் இப்படி ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருப்போமா என்று கேட்டார் சர்வர். மகிழ்ந்த அவர் விலை உயர்ந்த உணவு வகைகளை வயிறு முட்ட உண்டார். கை கழுவிய பிறகு அவர் ஏப்பம் விட்டபடியே நாற்காலியில் வந்து அமர்ந்தார். சாப்பிட்டதற்கான பில்லை சர்வர் அவரிடம் தந்தார். பில்லை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். கோபம் கொண்ட அவர், நீங்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, வேறொன்றாக இருக்கிறதே. என் பேரனிடம் பணம் வாங்கிக் கொள்வதாக சொன்னீர்கள், அதனால்தான் நான் இங்கு சாப்பிட்டேன். இப்பொழுது என்னிடம் பில் தருகின்றீர்களே, இது நியாயமா? நான் பணம் தர மாட்டேன் என்று கூச்சல் போட்டார். சர்வர் சொன்ன பதில் அவரை திடுக்கிட வைத்தது. எழுதியபடிதான் நடந்து கொள்கிறார்கள். என் மடமையினால் இழப்பு ஏற்பட்டுள்ளது, வேறு வழியில்லை என்று தன்னையே நொந்து கொண்டார் அவர். பில் பணத்தை கட்டிவிட்டு வெளியே வந்தார். அப்படியானால் சர்வர் அவரிடம் என்ன சொல்லியிருப்பார்? என்ன நண்பர்களே, இந்த கதைக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சரியான விடையை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த புதிர்க்கான விடையை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.